Students, இனி நம்ம பார்க்க போற கண்டென்ட் என்னதுன்னா ரிலேஷன் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இதுல என்ன பார்க்க போறோம்னா வெறும் ப்ராப்ளம்ஸ் தான் நிறைய வரும். அதனால இந்த ப்ராப்ளம்ஸ் மட்டும் பார்க்க போறோம். ½ hour ஓடும். ஸோ சென்டம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்க. என்னென்ன ப்ராப்ளம்ஸ்னா எக்ஸசைஸ் 1.8, எக்ஸசைஸ் 1.9 ப்ராப்ளம் பார்க்க போறோம். அப்புறம் எக்ஸசைஸ் 1.14 ப்ராப்ளம் பார்க்க போறோம். இந்த அடிஷன் சில ஸ்கில்டு பேஸ்ட் ப்ராப்ளம்ஸும் நான் கொடுத்துருக்கேன், அதையும் பார்க்கலாம். ஓகே. So relation between electric field and potential difference. You know, electric field is denoted with the symbol capital E, isn't it? And the potential difference I will call it as V. Sometimes we call it as dB. Okay. So what is the electric field? The force experienced by a unit positive charge. That is known as electric field. And what is the potential difference? See, it is a work done in moving a unit positive charge from one point to other point against the force of repulsion. The relation between the capital E, the electric field, and the potential difference is E is equal to minus dV by dr. Is that clear, children? So, this important relation E க்கும் V க்கும், அதாவது E na electric field, V na potential difference, இது ரெண்டுத்துக்கும் relation எதுனா E equal to minus dV by dr. That is, electric field is the negative gradient of potential. Electric field is the negative gradient of potential. Gradient என்னது எந்த ஒரு quantity distance ஆல் weight பண்ணா that is known as gradient. So, in potential distance I'll wait பண்றா, so it is called as a gradient. So, electric field is equal to negative gradient of potential. சரி, இந்த ஃபார்முலா எப்படி வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன இதை பார்த்துடலாம். இங்க பாருங்க, now I am going to move a unit positive charge from B to A. B ல இருந்து A மூவ் பண்றேன். அப்ப இவர் என்ன பண்ணுவாரு, ஃபோர்ஸ் கொடுப்பாருல B மேல, எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுப்பாரு, கேபிட்டல் E. கேபிட்டல் Eன்றது என்னது, ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். அப்ப நான் இந்த சார்ஜை மூவ் பண்ணணும்னா நான் எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்கணும், கேபிட்டல் மைனஸ் கேபிட்டல் E இல்லைங்களா? ஸோ அந்த வெக்டார் நோட்டேஷன்ல விட்டுறேன், மைனஸ் கேபிட்டல் E. நான் இப்போ இதை எவ்வளோ மூவ் பண்ண போறேன்னா, ஐம் கோயிங் டு மூவ் த்ரூ வெரி ஸ்மால் டிஸ்டன்ஸ் dr, இன்ஃபைனைட் சிம்பிள் டிஸ்டன்ஸ் dr. அப்போ டெஃபினட்டா ஐம் கோயிங் டு டூ ஒர்க். தட் ஒர்க் ஐ கால் அஸ் dw. வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஒர்க்? E இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்டு காஸ் தீட்டா. இயர் இந்த கேஸ் தீட்டா வேல்யூ என்ன இருக்குது, 0 இல்லையா? டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபோர்ஸும் இப்படிதான் இருக்குது, நான் கொடுக்குற ஃபோர்ஸ் E மைனஸ் E இப்படிதான் இருக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்படிதான் இருக்குது, தீட்டா வேல்யூ 0. அப்போ ஒர்க் என்ன ஃபார்முலா வரும்னா E into dr. What is this dw? This is the work done in moving a unit positive charge from B to A இல்லையா? அப்போ that is known as potential difference. அதுதான் potential difference. ஏன்னா dvன்றது என்னது, potential difference between B and A. அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும், ஒர்க் டன். அப்ப dw க்குள்ள dv equal என்ன வருது, E into dr. So from this only we are getting E is equal to, இங்க ஒரு மைனஸ் சைன், இங்க நெகட்டிவ் சைன் வருதுல, அப்போ மைனஸ் சைன், அப்போ மைனஸ். So E is equal to I can write minus dv by dr. So இதனால தான் என்ன வந்திருக்குது அந்த முன்னாடி இதுல E equal to minus dv by dr இந்த ரிலேஷன். ஸோ இந்த ரிலேஷன் பேஸ் பண்ணி சம்ஸ் தான் நிறைய போட போறோம். இந்த சம் இது பேஸ் பண்ணி சம்ஸ் தான் நிறைய வரும், அது பார்ப்போம். இங்க பாருங்களேன், they are giving potential is varying, potential is given as a function of x. x மாறும்போது potential மாறி இருக்கு. இதுதான் v x axis ல வந்து y ல வந்து v எடுத்துக்கிறாங்க, x axis ல வந்து x எடுத்துக்கிறாங்க. potential மாறும்போது you are asked to calculate what is the electric field in this region. A regionல எவ்வளவு, இதுதான் A region. இந்த ரீஜன்ல எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கேட்கறாங்க. ஸோ நல்லா தெரிஞ்சுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஐ எம் கோயிங் டு மூவ் ஃப்ரம் திஸ் பாயிண்ட் டு திஸ் பாயிண்ட் இல்லையா? ஸோ அப்போ இதுதான் என்னோட இனிஷியல் பாயிண்ட், இது என்னுடைய ஃபைனல் பாயிண்ட். ஸோ ஃபைனலாக என்னோட எவ்வளோ பொட்டன்ஷியல் பாருங்க, 5 4 6 5, அப்போ நடுவில் இருக்குது 5. அப்போ ஃபைனல் பொட்டன்ஷியல் இஸ் 5. வாட் இஸ் மை இனிஷியல் பொட்டன்ஷியல், 6, இது 7, இது 8. அப்போ இனிஷியல் பொட்டன்ஷியல் இஸ் 7. வாட் இஸ் த டிஸ்டன்ஸ், சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ் 0, இங்கே 0.2. அப்போ dr வேல்யூ 0.2 minus 0 எவ்வளவு வருது, 0.2. ஸோ இப்போ எழுதலாம் பாருங்க, EA எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த A ரீஜன் ஈக்குவல் டு என்ன வெக்டார் சைன் போட்டுக்கலாம், மைனஸ் என்ன ஃபார்முலா, மைனஸ் dv by dr. dvன்றது என்னதுங்க, நல்லா தெரிஞ்சுங்க, dvனா ஃபைனல் பொட்டன்ஷியல் மைனஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல், மறந்துடாதீங்க. dvன்றது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், அது என்ன ஃபார்முலானா ஃபைனல் பொட்டன்ஷியல் மைனஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல். இதுதான் த்ரூ அவுட்டா நிறைய சம்ஸ்ல வரும். ஸோ ஃபைனல் பொட்டன்ஷியல் எவ்வளவு, 5 minus initial potential 8. 5 minus 8 is minus 3. Minus of minus 3 becomes plus 3. அப்ப 3 by 0.2 அது வருது. அப்ப 30 by 2 which is nothing but 15 volt meter power minus 1.
எந்த டைரக்ஷன் ஆக்ட் பண்ண போகுது? potential is varying only along the x axis. அப்ப electrical field will act only along the x axis. அப்ப என்ன போடலாம்? 15 I cap. யூனிட் என்ன போடணும் மறக்காம? வோல்ட் மீட்டர் பவர் மைனஸ் 1. சரிங்களா? சரி, இதே இது வந்து பி ரீஜன்ல கேட்கறாங்க. பி ரீஜன்ல எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும்? ஸோ இதுதான் என்னது? இனிஷியல். இந்த பாயிண்ட் ஃபைனல். இங்க இருந்து நீங்க போற அப்ப இனிஷியலா எவ்வளவு பொட்டன்ஷியல்? 5 வோல்ட். இனிஷியல் how much is the potential? 5 வோல்ட். இது 5 வோல்ட் தான். இது இனிஷியல் வோல்ட் 5 வோல்ட் தான். சரிங்களா? what is the distance? 0.4 minus 0.2. ஸோ அப்படி போட்டீங்கன்னா 5 minus 5 0 இருக்கக்கூடாது. 5 minus 5 dv ஃபார்முலா என்னது? ஃபைனல் பொட்டன்ஷியல் மைனஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல். 5 minus 5 போட்டு என்ன வரும்? 0. அப்ப இந்த இடத்துல என்ன இல்ல? there is no existence of electric field. எலக்ட்ரிக் ஃபீல்ட் அங்க இல்ல. சரிங்களா? சரி, சி ரீஜன்ல எவ்வளவா இருக்கும்? சி ரீஜன். அப்ப this is my initial point, this is my final point. அப்ப ஃபைனலா எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்குது? 7. இனிஷியல் எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்குது? 5. பாருங்க. டிஸ்டன்ஸ் how much is the distance? அது ரெண்டு டிஸ்டன்ஸ் பாருங்க. 0.6 minus 0.4 எவ்வளவு வருது? 0.2. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன் சி ரீஜன், எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன் சி ரீஜன் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? மைனஸ் டிவி பை டிஆர். டிவின்றது என்னது? சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் தானே. சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல்னா ஃபைனல் பொட்டன்ஷியல் மைனஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல். ஃபைனல் எவ்வளவு? 7 மைனஸ் இனிஷியல் எவ்வளவு? 5 மைனஸ் ஆஃப் 7 மைனஸ் 5 மைனஸ் 2. 2 என்னது? 20 by 2 னு எழுதிக்கலாம். இது which is nothing but 10 minus 10. அது எந்த டைரக்ஷன் ஆக்ட் பண்ண போகுது? x axis தான். அப்ப என்ன பண்றேன்? I cap. இந்த D region எவ்வளவுன்னு கேக்குறாங்க. இது D region, இதுதான் D region. So this is my initial and this is my final position. அப்ப இனிஷியலா எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு பாருங்க? 7. ஃபைனலா எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு பாருங்க? 1. அது போட்டுருங்க பாருங்க. அப்ப you have to find out what is the electric field in the D region. Electric field is a vector quantity, E vector. என்ன ஃபார்முலா? minus dv by dr. dv என்றது change in potential. change in potential என்ன எழுதுவீங்க? final potential minus initial potential. FVF minus VI. so அப்ப என்ன வருது? 1 minus 7. so minus of minus becomes plus 6. அப்ப 6 by 0.2. அது nothing but 260 by 2. போட்டா என்ன வரும்? 30. ஏன் இங்க I cap போட்டிருக்கேன்? Electrical field is going to act along the x-axis. Is it clear, children? Next, இப்போ இந்த சமன்பாடு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, you are going to plot electric field plot பண்ணுங்கன்னு கேட்கறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ பாருங்களேன். ஸோ இந்த take this diagram. இது y axis என்ன இருக்குது? பொட்டன்ஷியல். x axis என்ன இருக்குது? டிஸ்டன்ஸ். ஸோ இந்த பாயிண்ட் பாருங்க. இங்க இருந்து இந்த கர்வ் மட்டும் பாருங்க. இது அடுத்த சம். இதுதான் இனிஷியல், இது ஃபைனல். சரிங்களா? so what is my initial potential? 0. what is my final potential? 30 volt. கரெக்ட்டா? சரி, how much is the change in distance? how much is the change? இந்த இடத்துல இந்த பாருங்க. இங்க எவ்வளவு? 1. இங்க எவ்வளவு? 0. அப்போ 1 minus 0 என்ன வருது? 1 மீட்டர். you are asked to calculate என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? எலக்ட்ரிக் ஃபீல்ட் தானே. அப்ப எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் from where to where? from 0 to 1. 0ல இருந்து 1 சென்டிமீட்டர் வரைக்கும் எவ்வளவா இருக்கும்? 1 மீட்டருக்குள்ள எவ்வளவா இருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் a vector quantity. என்ன பண்ணணும்? minus dv by dr. dvன்றது change in potential. change in potentialனா final potential minus initial potential. final தான் எழுதணும் முதல்ல. அப்ப what is my final? 30 minus 0. அப்ப என்ன வருது? minus 30 by 1 which reduces to minus 30. what is electric field? unit volt meter power minus 1. எந்த டைரக்ஷன் ஆக்ட் பண்ண போகுது? x axisல. அப்ப என்ன போட்டுக்கலாம்? I will count as I cap. next இதே சம் இப்போ பாருங்க, அப்படி எப்படி பிளாட் பண்ணிட்டேன் பாருங்க. இங்க பிளாட் பண்ணிருக்கேன் பாருங்க. minus 30னா இது 0 இங்க இருக்குது. அப்போ ரெட் கலர் லைன் தெரியுதா பாருங்க உங்களுக்கு இங்க. so I have plotted the electric field. next diagram பாருங்களேன். இதே இதுல 1ல இருந்து 2 குள்ள எங்க இருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்ட்? இந்த 1ல இருந்து 2. அப்ப this becomes my initial point and this becomes my final point, isn't it? so அப்ப ஃபைனலா எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்குது? 0. final potential is 0. initial potential is 30 volt. how much is the distance? 2 minus 1, that is equal to 1 meter. அப்ப you have to calculate what is the electric field. electric field from where? from 1 to 2. 1 மீட்டர்ல இருந்து 2 மீட்டருக்குள்ள எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா? E vector. என்ன ஃபார்முலா? minus dv by dr.
dvன்றது change in potential. Change in potential na final potential minus initial potential. Substitute all the values. Final potential over 0 minus initial potential 30. 0 minus 30 minus 30. So if you substitute, you get as 30. Yeah, I kept putting it acts along the x-axis. You know, potential is varying only along the x-axis. So electric field is also going to vary along the x-axis. So அப்ப என்ன போட்டுக்கலாம் minus. So எங்க இருக்குது 30i பாருங்க இங்க plot பண்ணிருக்கு 30i. So for continuity sake, I am putting another line here. அப்ப electric field continuous ஆ இருக்கும்போது அப்ப இந்த லைன் வந்துருது. Next பாருங்க இந்த third region, இந்த region 2 ல இருந்து 3 பார்க்கும்போது அப்ப என்ன ஆகுது பாருங்க, இது இனிஷியல், இது ஃபைனல். கரெக்டா? அப்ப இனிஷியலும் 0 வோல்ட் தான், ஃபைனலும் 0 வோல்ட் தான். அப்ப electric field என்னவா இருக்க போகுது? It is going to be 0. There is no change in potential. So electrical field is going to be 0. So அது என்ன பண்றேன், இங்க ஒரு டயக்ராம் பாருங்க, ஒரு லைன் போட்டுருக்கேன். So electrical field is 0 acting along the x axis. So இந்த என்ன பண்றேன், இங்க ஜாயின் பண்ணிடுறேன், அப்ப இங்க போட்டுருக்கேன். நெக்ஸ்ட் இந்த ரீஜன் 3 ல இருந்து 4 போது எது இனிஷியல் ஸ்டூடண்ட்ஸ்? இது இனிஷியல். எது ஃபைனல்? இது ஃபைனல். கரெக்டா? அப்ப ஃபைனல் வோல்ட் எவ்வளவு? -30 வோல்ட். பாருங்க -30 வோல்ட். இனிஷியல் வோல்ட் எவ்வளவு? 0 வோல்ட். Distance, how much is the change in distance? 4 minus 3, which is equal to 1 meter, isn't it? So electrical field from 3 meters to 4 meters, it is a vector quantity. So I'll write as E vector equal to minus dV by dr. dV into change in potential. Change in potential na final potential minus initial potential. So substitute பண்ணுங்க. Final எவ்வளவு? -30 minus initial potential -0. Minus of minus becomes plus. அப்ப how much is the voltage? 30 வோல்ட். அப்ப எங்க போடணும் கிராஃப்? நீங்க இங்க தானே போடணும். +30 இங்க போடணும். சோ அதான் கிராஃப் அங்க ஒரு லைன் போட்டுருக்கேன். இது என்ன பண்ணுங்க, ஜாயின் பண்ணி விட்டுருங்க. கண்டினியூஸ் ஆ இருக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட். லாஸ்ட் கேஸ் என்ன பார்க்கணும்? 4 ல இருந்து 5 இங்க வரைக்கும் என்னன்னு பார்க்கணும். 4 ல இருந்து 5 என்னன்னு பார்க்கணும். சோ 4 ல 5 பார்க்கும்போது இது இனிஷியல் பாயிண்ட், இது ஃபைனல், இது ஃபைனல். அப்ப tell me what is my initial volt? -30 volt. Correct. Final volt 0 volt. Change in distance 5 minus 4, which is equal to 1 meter. So electrical field which is existing from 4 meter to 5 meter, I call this as E vector. என்ன formula? minus dV by dr. அப்போ minus of Vf minus Vi. dV என்றது change in potential, final potential minus initial potential. So substitute பண்ணீங்கன்னா final potential 0 minus initial potential minus of -30. அப்போ 30 by 1. அப்ப என்ன வருது? -30. மறக்காம என்ன பண்ணணும்? I cap. Electrical field is a vector quantity. அப்ப இதுக்கு டைரக்ஷன் இருக்குது. எந்த டைரக்ஷன் ஆக்ட் பண்ண போகுது? along the positive axis. சோ அத நான் plot பண்ணா எங்க வருவேன்? இதன வரைவேன் -30. சோ இது என்ன பண்ணுங்க, ஜாயின் பண்ணிட்டு. This is the next sum. This is the sum is getting over. Next sum பாருங்க, இது எக்ஸாம்பிள் சம். இப்போ முன்னாடி பார்த்த சம்மே தான். இப்போ என்ன பண்ண போறோம்? 0 ல இருந்து 1 பொட்டன்ஷியல் இதான் பொட்டன்ஷியல். Draw the electric field கேட்டிருக்காங்க. இப்போ என்ன சம் பார்த்தோமோ அதே சம் தான் அது. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்? 3 ரீஜன் தான் இருக்குது. 0 ல இருந்து 1 ஒரு ரீஜன், 1 ல இருந்து 4 ஒரு ரீஜன், 4 ல இருந்து 5 ஒரு ரீஜன், இல்லையா? சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, 0 ல இருந்து 1 பாருங்க. 0 ல இருக்கும்போது வாட் இஸ் த, இதுதான் இனிஷியல் பாயிண்ட், இது ஃபைனல் பாயிண்ட். ஸோ வாட் இஸ் Vf வேல்யூ? 25 வோல்ட். பாருங்க 25 வோல்ட் போட்டிருக்கேன். வாட் இஸ் த Vi? 0 வோல்ட். அப்போ 0. What is the change in distance? Distance எவ்வளவு மாறுது? 1 minus 0. அப்ப 1 meter. அப்ப electrical field from 0 to 1 centimeter. 0 ல இருந்து 1 centimeter வரைக்கும் எவ்வளவு electrical field இருக்குன்னா E01 போட்டிருக்கேன். என்ன ஃபார்முலா? minus dV by dr minus Vf minus Vi. Vf வேல்யூ எவ்வளவு? 25 minus Vi 0. Substitute பண்ணீங்கன்னா what you are getting? minus 25 volt centimeter power minus 1. It is a vector quantity. அப்ப என்ன பண்ணிக்கலாம்? I cap. ஏன்னா பாசிட்டிவ், இட் இஸ் நாட் பொட்டன்ஷியல் இஸ் கோயிங் டு வேரி ஒன்லி along the x axis. அப்ப என்ன பண்ணிக்கிறேன்? எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் என்ன பண்ணிக்கிறேன்? I cap போடுறேன். நெக்ஸ்ட் அடுத்த கிராஃப் பாருங்களேன். இந்த ரீஜன் இங்க இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் எங்க இருந்து 1 சென்டிமீட்டர்ல இருந்து 4 சென்டிமீட்டர் வரைக்கும். அப்ப இது இனிஷியல் பாயிண்ட், இது ஃபைனல் பாயிண்ட். இனிஷியல் பாயிண்ட்ல எவ்வளவு பொட்டன்ஷியல்? 25 வோல்ட். ஃபைனல் பாயிண்ட்ல எவ்வளவு பொட்டன்ஷியல்? 25 வோல்ட். There is no change in potential. When there is no change in potential, definitely there is a electrical field is 0. லாஸ்ட் கேஸ். ஸோ அதை பாருங்க, கிராஃப் போட்டுருக்கு பாருங்க. அப்போ 1 ல இருந்து 4 வரைக்கும் என்ன இருக்குது? ஒரு கிராஃப் இருக்கு. என்ன கிராஃப் இருக்குது? எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் 0ன்னு காட்டுது பாருங்க. 0. இது
இந்த கிராஃப் என்னதுன்னா எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு. Electrical field is taken along the x-axis, sorry y-axis. Distance is taken along the x-axis. அப்ப இங்க பாருங்க electrical field 0. So இத என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணிடலாம் கண்டினியூட்டி சேக்காக. லாஸ்ட் பார்ட் என்னதுன்னா இந்த ரீஜன் 4 ல இருந்து 5 வரைக்கும் 4 ல இருந்து 5 வரைக்கும் போது பாருங்க இது இனிஷியல் பாயிண்ட், இது ஃபைனல் பாயிண்ட். அப்ப பாருங்க what is my final voltage 0. what is my initial voltage 25 volt. How much is the change in distance? 5 minus 4, 1 meter. So you have to calculate what is the electrical field existing from 4 cm to 5 cm. It is a vector quantity. In the formula minus dV by dr minus Vf. dV is change in potential, final potential minus initial potential. Calculate பண்ணி போடுங்க, you get the answer. Plus 25 volt centimeter per minus 1. Centimeter என்ன distance வந்து இதுல இருக்குது, centimeter இருக்குது இங்க. அப்படியே சென்டிமீட்டர் வோல்ட் per centimeter per minus 1 போட்டுருக்கேன். அப்ப 25 I cap volt centimeter per minus 1. Is it clear children? அத எப்படி பிளாட் பண்றது? அப்ப 25 தானே மேல தானே இருக்கும், கன்வெர்ட் சேக்க இது ஜாயின் பண்ணி விட்டுரு. Is it clear? நெக்ஸ்ட் இது அடுத்தது ஒரு எக்ஸசைஸ் ப்ராப்ளம். you are given a spark plug. இந்த ஸ்பார்க் பிளக்ல அந்த ரெண்டு மெட்டல்ஸ் நடுவுல இருக்கிற அந்த கேப்ல என்ன இருக்குன்னா கேப்போட திக்னஸ் கொடுத்துருக்காங்க எவ்வளவு 0.6 மில்லிமீட்டர். டு கிரியேட் எ ஸ்பார்க் கிரியேட் பண்றதுக்கு இவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்ட், இவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட் தேவைப்படுது. 10⁻6 வோல்ட் மீட்டர் பர் மினிட் தேவைப்படுது. how much potential difference must be applied to the spark. இந்த ஸ்பார்க்கு தேவையான பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளவு தேவை, அந்த பேட்டரியில இருந்து எவ்வளவு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வரணும், இதான் கேட்கறாங்க. ஸோ நமக்கு தெரியும் ஈயோட ஃபார்ம் என்னது, மைனஸ் டிவி பை டிஆர். எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் கிரேடியன்ட் ஆஃப் பொட்டன்ஷியல். ஸோ அப்போ டிவி ஈக்குவல் டு என்ன வருது, மைனஸ் இ இன்டு டிஆர். ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுங்க, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கும் போது மைனஸ் இன் விட்டுறலாம். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கும் போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கும் போது மைனஸ் இன் வச்சுங்க. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணுங்க, நெக்லெக்ட் திஸ் மைனஸ் சைன். டயக்ராம் பார்த்து அந்த பொட்டன்ஷியல் பிளஸ் இருக்கும் மைனஸா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டிவி தான் இங்க நமக்கு வேணும், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஜஸ்ட் கேட்டிருக்காங்க. அப்போ இ இன்டு டிஆர், இ வேல்யூ எவ்வளவு 3 × 10⁻6 அப்படியே போட்டாச்சு. how much is the distance இந்த இந்த கார்பனுக்கும் இந்த மெட்டலுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு 0.6 மில்லிமீட்டர். அப்போ 0.6 × 10⁻−3. 10⁻6 10⁻−3 போச்சுன்னா 10⁻3 அப்படியே இருக்கும். 3 × 0.6 is 1.8 இல்லையா. அப்போ மல்லே பண்ணோம்னா அப்போ 1800 வோல்ட் வரும். நெக்ஸ்ட் இஃப் த கேப் இன்க்ரீஸ் பண்ணும்போது இன்னும் அதிகமான பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தேவைப்படுமா அப்படின்னு கேட்கறாங்க. கேப் இன்க்ரீஸ் பண்ணா இன்னும் அதிகமான பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன்க்ரீஸ் தேவைப்படுமா? டெஃபினட்டா என்ன ஆகுது பாருங்க, இ இல்லன்னு ஃபார்முலா டிவின்றது எதை நம்பி இருக்குது, இட் டிபெண்ட்ஸ் அப்பான் இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த டிஸ்டன்ஸ். இந்த மெட்டலுக்கும் இந்த கார்பன் இந்த ஸ்பார்க் ப்ரொடியூசர்ல இந்த டிஸ்டன்ஸா நம்பி இருக்குது. அப்ப கேப் டிஸ்டன்ஸ் அதிகமாக நமக்கு என்ன ஆகும், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன்னும் அதிகமா தேவைப்படும். அப்படின்னா கார்பரேட்டர் ரொம்ப நாளாக தேஞ்சு என்ன ஆகும், இங்க இந்த கார்பன் படிஞ்சுட்டே இருக்கும். கார்பன் படிய என்ன ஆகும்னா இந்த டிஸ்டன்ஸ் என்ன ஆகிட்டே இருக்கும், குறைஞ்சிட்டே இருக்கும் இல்லைங்களா. எப்பவுமே என்ன பண்ணுவோம், அதை கிளீன் பண்ணிட்டே இருப்பாங்க எப்பவுமே அதை. ஸோ அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன ஆகும்னா இன்னும் என்ன ஆகும், இன்னும் இன்க்ரீஸ் ஆகிடும், அதிகமான பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தேவைப்படும். நெக்ஸ்ட் டிவி ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, நெக்ஸ்ட் நான் கேட்டது ஃபைண்ட் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஃப் தி கேப் இஸ் 1 மில்லிமீட்டர். 1 மில்லிமீட்டர் வந்து எவ்வளவு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தேவைப்படும். ஸோ டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா, இங்க டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா அப்போ என்ன ஃபார்முலா, மைனஸ் இ இன்டு டிஆர் தானே. அப்போ இயோட வேல்யூ 3 × 10⁻6 இன்டு டிஆர் வேல்யூ 1 × 10⁻−3 போட்ட என்ன வேல்யூ வருது, 3000 வோல்ட் வரும். அப்படின்னா டிஸ்டன்ஸ் அந்த ஸ்பார்க் பிளக் இந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியா இருந்தாதான் நம்ம பேட்டரி கொடுக்குற பேட்டரி வோல்டேஜ் ரொம்ப கம்மியா இருந்தாலே ஸ்பார்க் ப்ரொடியூஸ் ஆகும். டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா நம்ம அதிகமான பேட்டரி கொடுத்தாதான் அங்க அந்த ஸ்பார்க் ப்ரொடியூஸ் ஆகும். ஸ்பார்க் ப்ரொடியூஸ் ஆனதான் அந்த பெட்ரோல் இக்னிட் ஆகி நமக்கு அந்த மிஷின் அந்த இன்ஜின் ரன் ஆகும். சரிங்களா. நெக்ஸ்ட் இது ஒரு சம் ஜென்ரலா 1 மார்க்ஸ் மட்டும் தான் வரும் சம்ஸ். இப்போ இந்த மாதிரி சம்ஸ் கொடுத்துருக்காங்க, பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட்லாம் காட்டிருக்காங்க பாருங்க. they are showing the electrical field. இதெல்லாம் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு. they are choosing 2 points plus P and Q. VP minus VQ வேல்யூ சைன் என்னவா இருக்குன்னு கேட்கறான். VP minus VQ ஓட சைன் சப்ஸ்கிரைப் பண்ணா என்ன பாசிட்டிவா இருக்கும் நெகட்டிவா இருக்கும். சில்ட்ரன் ஒரு நல்ல ஒரு கோல்டன் ரூல் சொல்ற பாருங்க. இப்போ எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாமே. இஃப் திஸ் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட், எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு இப்படி போகுதுன்னா அப்ப இங்க ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்க ஒரு பாயிண்ட் இருக்குது வச்சுக்கலாம், A and B. எந்த டைரக்ஷன்ல எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் இருக்கோ அந்த டைரக்ஷன்ல பொட்டன்ஷியல் குறையும். சிம்பிள் ஃபார்முலா. The potential will decrease in the direction of electric field. Potential will decrease in the direction of
electric field. Potential, அதாவது V will decrease in the direction of electric field. Electric field போற directionல potential குறையும். அப்ப கவனிங்களேன், electric field தான் இருக்குது, அப்ப A B ன்னு இருக்குது. அப்ப எந்த இடத்துல potential குறையும்? B பாயிண்ட்ல potential குறையும். ஏன்னா electrical field போற directionல potential என்ன ஆயிட்டே இருக்கும், குறைஞ்சிட்டே இருக்கும். அப்ப கவனிங்களேன், இப்ப electrical field இப்படி தான் இருக்குது. அப்ப P பாயிண்ட்ல electric potential அதிகமா இருக்குமா, Q ல அதிகமா இருக்குமா? Electric field is going like this. அப்ப Q ல potential கம்மியா இருக்கும். It is the value of Q potential at Q is very very small when compared to P. அப்ப Vp minus Vq ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? பாசிட்டிவ். சரி, இந்த டயகிராம் பாருங்க. இந்த டயகிராம் பாருங்களேன். Electrical field is moving like this. Negative charge, no. Electric field will be moving towards a negative charge. இப்ப ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க A B. எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் போற டைரக்ஷன்ல என்ன ஆகும்? பொட்டன்ஷியல் குறையும். எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் போற டைரக்ஷன்ல பொட்டன்ஷியல் குறையும். எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் இஸ் லைக் திஸ். எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் இப்படி இருக்குது. அப்ப B இங்க இருக்குது, A இங்க இருக்குது. அப்ப A பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் it will be less. அப்ப B பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் it will be larger. அப்ப VB minus VA வேல்யூ என்னவா இருக்கும்? இதுதான் லார்ஜ். அப்ப பாசிட்டிவ், இது ரொம்ப கம்மியா இருக்குது. அப்ப இந்த வேல்யூ என்னவா இருக்கும்? பாசிட்டிவ். அப்ப VB minus VA வேல்யூ is also positive. நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்க. இது இன்ட்ரெஸ்டிங்கான சம்ஸ். இந்த பப்ளிக் எக்ஸாம்ல இந்த மாதிரி சம்ஸ் தான் கேக்குறாங்க. See, you are given an uniform electrical field. Electric field எப்படி பாருங்க, யூனிஃபார்மா இருக்கா? டிஸ்டன்ஸ் பாருங்க சேமா இருக்கு. You are asked to calculate what is the potential difference between VCB. B க்கும் C க்கும் உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கேக்குறாங்க. B க்கும் A க்கும் உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கேக்குறாங்க. C க்கும் A க்கும் உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கேக்குறாங்க. இதுதான் நம்ம சம். இப்போ பாருங்க. So first we'll go for V and C. C க்கும் B க்கும் உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். அது நல்லா தெரியுங்க. எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் இப்படி தான போகுது. எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் இஸ் மூவிங் லைக் திஸ். அப்ப எந்த பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் கம்மியா இருக்கும்? C பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் கம்மியா இருக்கும். அப்ப VC is less than VB. கரெக்ட்டா? பொட்டன்ஷியல் at C is less than potential at B. அப்ப VC minus VB வேணும் இல்லையா? சரி, அப்ப என்ன பண்ணலாம்? இந்த E வேல்யூ கொடுத்துட்டாங்க 300. அப்ப VC minus VB னா அப்ப VC minus del VCB கேட்டிருக்காங்க. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் across C and B. அப்ப VC minus VB. ஏன் VB minus VC எழுதல? VBன்றது கம்மியா இருக்கு, பொட்டன்ஷியல் will be greater. VC வந்து எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் கோட்ரேஷன் இருக்குது. அப்ப VC minus VB எழுதிக்கிறேன். அப்ப ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? minus E into dr. மைனஸ் என்ன வரும் பாருங்க. E வேல்யூ எவ்வளவு? 300 into how much is the distance? இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்ட் டிஸ்டன்ஸ் வர பாருங்க. இது y ஆக்சிஸ்ல. அப்ப y ஆக்சிஸ்னா இங்க இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குது? வெறும் டிஸ்டன்ஸ் மட்டும் பாருங்க 3. இங்க இருந்து இந்த பாயிண்ட் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குது? இதோட x கோஆர்டினேட் 4. அப்ப how much is the distance, total distance? 7. அப்ப 300 into 7 போட்டீங்கன்னா minus 2100 volt. அப்ப B பாயிண்ட்டுக்கும் C பாயிண்ட் உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் minus 2100 volt. Next, they are asked to calculate what is the potential difference between B and A. B க்கும் A க்கும் உள்ள potential difference கேக்குறாங்க. சரி, potential difference என்னதுங்க? Work done in moving a charge against the electrical field தானே. இப்போ electrical field இப்படி என்ன இருக்குது? Electrical field is like this. இப்படி இருக்குது. நான் எப்படி மூவ் பண்ணணும் அந்த சார்ஜ் எப்படி மூவ் பண்ணணும்? அப்ப சார்ஜ் எங்க நாங்க வரைக்கும் மூவ் பண்ணணும்? B ல இருந்து A க்கு மூவ் பண்ணணும். எப்படி மூவ் பண்றேன்? எலக்ட்ரிக்கல் ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலர் மூவ் பண்றேன். அப்ப I am moving a charge perpendicular to the electrical field. அப்ப when your work is done, displacement force இப்படி இருக்குது, displacement இப்படி இருக்குது. அப்ப work நடக்குமானா நடக்கவே நடக்காது. When force and displacement are perpendicular, definitely work is not done. அப்பனா இந்த B பாயிண்ட்டுக்கும் A பாயிண்ட்டுக்கும் நடுவுல எந்த ஒரு ஒர்க் நடக்கும்னா அப்ப ரெண்டுமே என்னவா இருக்குது? சேம் பொட்டன்ஷியல்ஸ் இருக்குது. அப்ப ரெண்டுமே சேம் பொட்டன்ஷியல்னா அப்ப பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் 0. கரெக்ட்டா? as A and B இல்ல இப்படி கூட சொல்லலாம். இப்ப பாருங்களேன், இது ஈக்குவல் பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் பேஸ் பண்ணி சொல்லலாம். எப்படின்னா இப்ப இதான லைன்ஸ் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட்ல ஈக்குவல் பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் இது அடுத்ததுல வரும். ஈக்குவல் பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி நார்மல் பிளேன்ஸ் இந்த இடத்துல எல்லா பொட்டன்ஷியல் என்னவா இருக்கும்? சேமா இருக்கும். அப்ப B பாயிண்ட்லயும் C பாயிண்ட்லயும் பொட்டன்ஷியல் சேமா இருந்ததுன்னா அப்ப work done is 0. சோ நான் சொன்னது இதை விட இது ஈஸியா ஞாபகம் வச்சுங்க. எது ஞாபகம் வச்சுக்கலாம்? இது ஞாபகம் வச்சுக்கலாம். என்ன கான்செப்ட்? சோ நான் என்ன பண்றேன்? B க்கும் A க்கும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்ப நான் சார்ஜ் நான் இப்படி கொண்டு போறேன். நான் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு பர்பெண்டிகுலர் கொண்டு போறேன்.
எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு பர்பண்டிகுலரா கொண்டு போனா அப்ப நான் பண்ற ஒர்க் 0. சோ அப்ப ஒர்க்கே இல்லைன்னா அப்ப ரெண்டுமே ஒரு சேம் பொட்டன்ஷியல்ஸ் இருக்குது. அப்போ பொட்டன்ஷியல் ரெண்டுமே சேமா இருக்குங்க. அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 0. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, சிக்கும் ஏக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டும் கேட்கறாங்க. அப்ப பாருங்களேன், சிக்கும் ஏக்கும் தானே கேட்கறாங்க. ஏவும் பி என்ன பொட்டன்ஷியல், சேம் பொட்டன்ஷியல் தானே. அப்ப to find potential difference between C and A, we can find potential difference between C and B இல்லையா. சிக்கும் B குள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுத்துரும். அப்ப பாருங்க, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் between C and A வேணும்னா நமக்கு என்ன வேணும், VC minus VA. VAன்றது எதுக்கு ஈக்குவலா இருக்கும், VB க்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப VC minus VB that is equal to minus E into dr. E ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க 300. distance, how much is the distance, ஏற்கனவே பார்த்த மாதிரி 3 4 அப்ப ஆட் பண்ணா 7. அப்ப எவ்வளவு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், minus 2100 வோல்ட். அப்ப B க்கும் C க்கும் உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் minus 2100 வோல்ட் தான். A க்கும் C க்கும் உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் minus 2100 வோல்ட் தான். மேக்னிட்யூட்ல வெறும் மென்ஷன் பண்ணிடலாம் 2100 வோல்ட். சரிங்களா ஸ்டூடண்ட்ஸ்? ஓகே. நெக்ஸ்ட் இங்க பாருங்களேன், யூனிஃபார்ம் எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் எக்ஸிஸ்ட் வெர்டிகலி டவுன்வர்ட்ஸ். ஒரு இந்த மாதிரி டைரக்ஷன் இருக்குது. எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் இப்படி இருக்குது. எவ்வளவு எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட், 20 நியூட்டன் கூலும் பவர் -1. கால்குலேட் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் as one goes through a distance of 50 cm. இப்போ இங்க வச்சுக்கலாம் ஒரு பாயிண்ட். ஏன்ற பாயிண்ட்ல இருந்து இன்னொருத்தர் என்ன பண்றாரு, பின்ற பாயிண்ட் மூவ் பண்றாரு. எவ்வளவு டிஸ்டன்ஸ் ரெண்டுத்துக்கும், 50 cm. இங்க எவ்வளவு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கும், இதுதான் क्वेश्चन. சோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்னது, சிம்பிள் dv. என்ன ஃபார்முலா போடுவீங்க, dv equal to E into dr. மைனஸ் விட்டுலாம், மேக்னிட்யூட் தான் நமக்கு வேணும். அப்ப E ஓட வேல்யூ என்ன வரும் பாருங்க, 20 into how much is the distance, 50 into 10 power -2 சென்டிமீட்டர்னால 10 power -2. அப்படி போட்டீங்கன்னா இது எவ்வளவு ஆயிடுது, 1000 into 10 power -2 போட்டீங்கன்னா the answer is 10 volt. சோ அப்ப B க்கும் A க்கும் உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளவு, 10 வோல்ட். சரி, எங்க அதிகமா இருக்கும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்? இப்போ எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் எப்படி இருக்குது, எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் இஸ் மூவிங் ஃப்ரம் ஆக்டிங் ஃப்ரம் வெர்டிகலி டவுன்வர்ட்ஸ். மேல இருந்து கீழே ஆக்ட் பண்ணுது. அப்ப மேல இருந்து கீழே ஆக்ட் பண்ணுதுன்னா அப்ப எந்த டைரக்ஷன் எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் இருக்கோ அந்த டைரக்ஷன் பொட்டன்ஷியல் என்ன ஆகும், குறையும். அப்ப பொட்டன்ஷியல் ஆஃப் VA is less than VB. VA விட B விட A ஓட பொட்டன்ஷியல் கம்மியா தான் இருக்கும். அது ஞாபகம் வச்சுங்க. சோ அப்ப A ல இருந்து B ஒருத்தர் போறாருன்னா எவ்வளவு பொட்டன்ஷியல் மாறும்னா 10 வோல்ட். எவ்வளவு 10 வோல்ட் அதிகமாகுமா கம்மியாகுமா, அதிகமாகும். ஏன்னா A ல இருந்து B க்கு போறாரு. சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்க, இட்ஸ் an interesting sum. You are asked to calculate the potential difference, uniform electric field கொடுத்துறாங்க. You are asked to calculate the potential difference between A and C. A க்கும் C க்கும் உள்ள potential difference கேக்குறாங்க. So it's very simple. B யும் C என்னவா இருக்குது, they are lying in a straight line, isn't it? அப்ப B and C straight line இருந்ததுன்னா அப்ப potential of VB யும் potential of VC யும் எப்படி இருக்கும், ரெண்டுமே சேமா இருக்க போகுது இல்லீங்களா. அப்ப instead of to calculate potential difference between A and C, we can calculate the potential difference between A and B. கரெக்ட்டா? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன ஃபார்முலா, E into dr. E வேல்யூ எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 5 into 10 cube into how much is the distance. இது ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும், 5 இங்க 3 கொடுத்திருக்காங்க. இது பித்தாகோரஸ் ட்ரிப்ளெட் மாதிரி இல்ல, இது 5 இது 3 னா என்னவா இருக்கும், அது கண்டிப்பா 4. இல்லனா கண்டுபிடிச்சுக்கலாம். இது வேல்யூ AB ஸ்கொயர் ஓட வேல்யூ என்னவா இருக்கும்னா root of 5 square minus 3 square 25 minus 9 போட்டீங்கன்னா root of 16 equal to 4. அப்ப dr ஓட வேல்யூ எவ்வளவு, 4 சென்டிமீட்டர். அப்ப சென்டிமீட்டர்னா 10 power -2. சோ ஆன்சர் வருது 5 into 4 20 20 into 10. அப்ப how much is the answer, 200 volt. So the potential difference between A and B is 200 volt. எந்த பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் அதிகமா இருக்கும், எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் எப்படி போகுது, இது பாருங்க ஏரோ மார்க்ஸ் போட்டுருக்காங்க பாருங்க, ஏரோ மார்க்ஸ் லைக் திஸ் இதுதான் இருக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்குன்னா எந்த இடத்துல பொட்டன்ஷியல் கம்மியா இருக்கும், B ல பொட்டன்ஷியல் கம்மியா இருக்கும், A ல பொட்டன்ஷியல் அதிகமா இருக்கும். அப்ப VA minus VB கேட்டாங்கன்னா என்ன வேல்யூ, 200 வோல்ட். சப்போஸ் VB minus VA கேட்டாங்கன்னா என்ன வரணும், -200 வோல்ட். சோ அதனால தான் சொன்னேன் இந்த ஃபார்முலால வெறும் மேக்னெட் மட்டும் கண்டுபிடிச்சுக்கலாம், அந்த டயகிராம் பார்த்து நம்ம ஈஸியா அந்த சைன் போட்டுக்கலாம். இஸ் இட் கிளியர் சில்ட்ரன்? சோ இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.